Friends, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.3ல கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனுக்கு நம்ம ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க இங்க கொடுத்திருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்குல்ல x is equal to 0, y is equal to 1 அவங்கள சப்ஸ்டிட் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சு திருப்பியும் நம்மளோட சொல்யூஷன் எடுத்து எழுதுனா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இதை வந்து சால்வ் பண்றதுக்கு வேரியபிள் செப்பரேஷன் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வர போறோம். இங்க வந்து டிஒய் இங்க இருக்கிறதுனால வேற எந்த டேர்முமே ஒய்ல இல்ல பாருங்க, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இந்த டிஎக்ஸ் இந்த மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய்க்கலாம். அப்போ டிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல 2x² + x இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க இந்த டேர்ம் இங்க வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ x³ + x² + x + 1 அப்படின்னு கிடைக்குது. இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx அந்த பக்கம் வந்தா மல்டிபிள்ல தான் வரும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டெகிரேஷன் தான் பண்ணோம். ஆனால் இது அப்படியே நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். x³ + x² + x + 1 4 டேர்ம் இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு என்ன காமனா இருக்குன்னா x² காமனா இருக்கு. x² காமனா எடுத்துடலாம். அப்போ இதுக்குள்ள ஒரு x மட்டும் இருக்கும். இங்க x² வெளியே போயிட்டதுனால இங்க +1ன்னு போட்டுருங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவுமே காமனா இல்லை. ஸோ 1 வெளியில எடுத்துடலாம். அப்போ இங்க பேலன்ஸ் x மட்டும் இருக்கும், இங்க 1 மட்டும் இருக்கும். இந்த x + 1க்கும் இந்த x + 1க்கும் ஒரு x + 1 காமன். இங்க பேலன்ஸ் x² இருக்கு, இங்க +1 இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து x² + 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டரை இந்த டேர்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்க போறோம். அப்போ dy is equal to 2x² + x by கீழே வந்து x + 1 x² + 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நியூமரேட்டரோட பவர் சின்னதாகவும் டினாமினேட்டரோட பவர் பெருசாகவும் இருக்குது. ஆக்சுவலா என்னது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல கொஸ்டின் இருந்தா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி நம்மளால இவங்களை என்ன பண்ண முடியும், ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிட முடியும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்றதுக்கு இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு இந்த இன்டெகிரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இப்போ இங்க இருக்கிற டேர்ம் வந்து 2x² + x டினாமினேட்டர்ல வந்து ஒரு லீனியர் ஃபார்மும் ஒரு ஸோ இது a பை இந்த லீனியர் ஃபார்மும். இப்போ இந்த x² + 1ன்றது குவாட்ரட்டிக் ஃபார்ம், இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால மேல bx + cன்னு போட்டு தான் நம்ம x² + 1 எழுதணும் ஆல்ரெடி. ஸோ முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் இங்க எழுதுங்க. x + 1 × x² + 1 வரும். ஸோ இந்த x + 1 இவங்க கூடயும் இந்த x² + 1 இங்கேயும் மல்டிபிள் ஆகும். அப்போ a × x² + 1 + bx + c மல்டிபிள் பை x + 1 இப்படி தான் நம்ம எழுதணும். எழுதிட்டோம்னா இங்க இருக்கிற டினாமினேட்டரும் இப்போ இந்த டினாமினேட்டரும் இதுவும் கட் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து இந்த நியூமரேட்டரும் இங்க இருக்கிற இந்த நியூமரேட்டர் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி டபுள் டேர்ம் வருதுல இந்த bx + c ஃபார்ம், அதுல எப்பவுமே இந்த x + 1 இவங்க கூட தனியா மல்டிபிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதான் நம்மளோட ரெண்டு நியூமரேட்டரும். இந்த x + 1 bx கூட ஒரு தடவை பண்ணும்போது bx × x + 1, c கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணும்போது c × x + 1 இப்படி பிரிச்சு எழுதிட்டு இப்போ நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா a b c மூணு பேருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். if x is equal to -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்னா இங்க -1 சப்ஸ்டியூட் பண்ண இந்த டேர்ம் 0 ஆகும். இதுல -1 போட்டா இந்த டேர்ம் என்ன ஆகும், ஈஸியா 0 ஆயிடும். அதனால -1 போடுறோம். இங்க -1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் -1 ஸ்கொயர் பண்ணா +1 +1 × 2 மல்டிபிள் பண்ணா 2 தான் வரும். இந்த எக்ஸுக்கு பதிலா -1 ஈக்குவல் டு a டைம்ஸ் இதுல -1 ஸ்கொயர் பண்ணா +1 1 + 1 2ன்னு கிடைச்சிரும். இதை நம்ம எழுதி பார்க்கவே தேவையில்லை. நான் இங்க -1 போட்டா இது 0, இங்க -1 போட்டா இது 0. அப்போ 0 + 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 2ல வந்து 1 மைனஸ் பண்ணா 1 is equal to 2aன்னு வருது. மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்து டிவைடட். அப்போ 1/2 is equal to a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த டேர்ம் x is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். ஏன்னா இங்க bx இருக்கிறதுனால இந்த இடத்துல 0 போட்டு இந்த டேர்ம் என்ன ஆகும், 0 ஆகும். ஸோ 0ன்னு எடுத்துடலாம். இங்க 0 போட்டா 2 × 0 0, இங்கேயும் 0 போட்டா 0 தான். அப்போ 0 is equal to a டைம்ஸ் இது 0 + 1 1 வரும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். 0 × 1 0 இல்லையா. அப்போ இது 0, இந்த இடத்துல 0 போட்டா c × 1 c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 1/2 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இங்க 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். +1/2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், -1/2 ஆயிடும். அப்போ -1/2ன்றதா உங்க c-யோட வேல்யூ. சரி, இப்போ வேற எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எதுவுமே 0 ஆகாதுல்ல. நம்ம ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க 1 போட்டா 2 1s are 1, சாரி 2 1s are 2, 2 + 1 என்னது 3.
equal to a times இதில் 1 போட்டா 1 plus 1 2 வரும். so 2a plus இங்கே 1 போடும்போது 1 plus 1 2 2 ones are 2 2 plus b 2b அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே 1 போட்டாலும் 1 plus 1 2 2 into c 2c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ 3 is equal to ஆல்ரெடி ஏக்கும் சிக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரியும்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏக்கு பதிலாக 1/2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். b வேல்யூ நமக்கு தெரியாது, c வேல்யூ -1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 இந்த 2 கேன்சல், இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்போ 3 is equal to 1 plus 2b minus 1. -1 plus 1 கூட என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா b யோட வேல்யூ மல்டிபிள் இருக்கட்டும் இங்கே வந்தால் டிவைட் ஆகும். அப்போ b வந்து 3/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக +1/2. அப்போ இங்கே அப்ளை பண்ணால் 1/2 by x plus 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த bx plus c by x squared plus 1 bxக்கு தனியாக cக்கு தனியாக எழுதிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. b வந்து 3/2. இப்போ 3/2 x by x squared plus 1 அப்படின்னும் c by x squared plus 1 இருக்கு. cக்கு பதிலாக -1/2. அப்போ -1/2 by x squared plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இதை தான் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி a by b by c by எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் dy மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களை நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆக்சுவலாக பார்க்க 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/x வந்து இன்டகிரேட் பண்ணால் log x அப்படின்றது கிடைக்கும். செகண்ட் ஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு 1/x squared plus 1 இந்த 3/2லாம் வந்து கான்ஸ்டன்ட், நம்ம அதை வெளில போட்டுடலாம். இது ஆக்சுவலாக நியூமரேட்டர் ஒரு எக்ஸும் இருக்கு. இதுதான் பார்க்கறதுக்கு 1/x squared plus 1 மாதிரி இருக்கு. ஸோ 1/x squared plus 1 வந்து டைரக்ட் ரூல் இருக்கு, tan inverse of x அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். இந்த ஃபார்ம் தான் நம்ம கிட்ட டைரக்டா ஸ்பெஷல் ஃபார்ம்ல இல்லை, ஏன்னா நியூமரேட்டர்ல ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸும் டினாமினேட்டர்ல x squared plus 1 இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். முதல்ல மற்றவங்களாம் நான் சொல்லிடுறேன். இப்போ dy இன்டகிரேட் பண்ண வெறும் y வந்திருக்கும். இதுல இந்த 1/2 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x ஃபார்ம், இது என்னன்னு எழுதிருவாங்க, log x அப்படின்னு எழுதிருவாங்க. அப்போ log of x plus 1 கிடைச்சிருக்கும். ஸோ இதில் இந்த 3/2 மட்டும் நான் வெளில எடுத்திருக்கேன். இதோட சப்ஸ்டியூஷன் நான் இப்போ சொல்லித்தரேன். இதில் பாருங்களேன், இதில் இந்த -1/2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/x squared plus 1 என்னன்னு எழுதிடலாம், tan inverse of x அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் சின்னு போட்டுலாம். இவங்களை மட்டும் தான் நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மட்டும் யோசிங்க. டினாமினேட்டரை x squared plus 1 நம்ம t அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x squared பண்ணால் 2x, t பண்ணும்போது dt by dx வரும். அந்த dx இங்கே எழுதிக்கலாம். அதாவது 2x dx வந்து அது dtன்னு போட்டுக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேலே வந்து 2 நம்ம கிட்ட கிடையாது. இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் டினாமினேட்டர்ல எழுதிக்கலாம், dt by 2. அப்போ இந்த x into dx வந்து dt by 2ன்னு எழுதிக்கிட்டோம்னா அந்த 1/2 தான் நான் வெளில போட்டிருக்கேன். இந்த x squared plus 1 வந்து tன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/t இன்டகிரேஷன் என்னது, log t. வெளியில ஒரு 1/2 இருந்ததுனால அது இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ log of t-க்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் x squared plus 1 தானே. அப்போ இங்கே x squared plus 1ன்னு போட்டுட்டு டினாமினேட்டர்ல அந்த 2 எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதில் மட்டும் 3/2 இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால 2 2s நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ மற்ற எல்லா டேர்ம்ஸும் அப்படியே தான் இருக்கு. இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் அந்த ப்ளஸ் சி இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் அது இருக்கக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் தான் y is equal to 1 when x is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 0, y is equal to 1 நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷன்ல எங்கெல்லாம் x இருந்ததோ அங்கெல்லாம் 0 போட்டிருக்கேன். இது 0 plus 1, இது 0 plus 1 1 தான். இந்த இடத்துல ஒரு 0, எக்ஸோட பிளேஸ்லாம் 0. இங்கே y இருந்ததுல yக்கு பதிலாக 1ன்னு போட்டாச்சு. பேசிக் ரூல்ஸ்ல லாக்ல log 1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டால் 0 தான். அதே மாதிரி tan inverse of 0 அப்படின்றது கூட 0 தான். ஏன்னா tan-ஓட 0 டிகிரிக்கு தானே 0 வரும். அப்போ tan inverse of 0 தான் 0. அப்போ 1 is equal to இது log 1 0 ஆயிடுச்சு, இதுவும் log 1 இதுவும் 0 ஆயிடுச்சு, இது tan inverse of 0 இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 டேர்மும் 0 மிச்சம். இங்கே யார் மட்டும் தான் இருப்பா, c மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ c-யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 1 கொண்டு போய் இந்த ஜென்ரல் சொல்யூஷன்ல இந்த c-க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குல்ல, இதை தான் எடுத்து எழுதணும். இல்லை c-க்கு பதிலாக மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.